ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கீ அதாவது நெய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து எப்போயுமே பால் காய வைக்கும் போது அதோட ஏடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி இப்போ நான் காட்டின பவுலில் 2 பவுல் அளவுக்கு ஏடு வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி கீ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஏடு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து நல்ல ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பட்டர் வந்து தனியாக கிடைக்கும், ஈஸியாக செப்பரேட் ஆகும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து 1 மினிட் வந்து பிளெண்ட் பண்ணேன். செகண்ட் டைமும் வந்து 1 மினிட் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது தேர்ட் டைம் ½ மினிட் பிளெண்ட் பண்ணி எடுத்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து வாட்டர் தனியாக பட்டர் தனியாக வந்து நம்மளுக்கு செப்பரேட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணுறதுக்காக வந்து 2 பவுலில் வந்து ஐஸ் வாட்டர் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம பால் ஏடு தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாலோட வாசம் இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு வாஷ் பண்ணி கரெக்டாக ஒரு பியூர் பட்டர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சு விட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்க்கும் போது மறுபடியும் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே ஒன்றா வந்து கலெக்ட் ஆகி ஒரு பால் ஷேப்பில் வந்து நம்ம இதை பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ தட் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பவுல்லையுமே வந்து வாட்டர் வச்சுருக்கோம். ஸோ அந்த பவுல்லையுமே வந்து நம்ம இதை போட்டு அகெயின் வந்து வாஷ் பண்ணுவோம். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இது பட்டராக இல்லாமல் எனக்கு கீயாக வேணும். உங்களுக்கு பட்டராக வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் ப்ரெட்க்கு இல்லை கேக் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கீ வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பேனில் வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் இதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது பால் மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே இருக்க அந்த ஒயிட் கலர்லாம் கீழே படிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம முருங்கைக்கீரை அல்லது கருவேப்பிலை ஏதாச்சும் போட்டு நீங்கள் உரைய வச்சுக்கலாம். இது போடுறதுனால வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ தட் இது போட்டதுக்கப்புறமா ஒரு சலசலப்பு தன்மை வரும். அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூலானதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அந்த பால் ஏடில் வந்து எனக்கு இந்த பெரிய டம்ளரில் 3/4 பாக அளவுக்கு வந்து கீ கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும். நான் வந்து 200 ml கிசான் ஜம் பாட்டிலில் கலெக்ட் பண்ணேன். ஸோ மறுநாள் வந்து இது வந்து குளிர்காலம் அப்படின்றதுனால நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.